காலை பொழுதிலே பாடசாலை வாசலில் காத்திருந்த மாணவர்கள். கிளிநொச்சியிலே பிரபலமான பாடசாலைகள் ஒன்றுதான் பத்திமா பாடசாலை. 1000 பிள்ளைகள் படிக்கின்ற பாடசாலையிலே ஏனைய போட்டிகளில் இவர்கள் தங்களுடைய புத்தாக்க செயற்பாட்டிலே வெற்றி பெற வேண்டும் என்று அன்போடு வாழ்த்து இருக்கின்றோம். விளையாட்டு என்பது கல்விக்கு தடை இல்லை. இது தொடர்ச்சியாகவே இந்த விளையாட்டுத் துறையில் சாதிக்கக்கூடிய மாணவர்களை பலரும் பாராட்டி வருகின்ற ஒரு காணொலி தொகுப்பு தான் இது. பாடசாலைக்கு பெருமை சேர்த்த இந்த மாணவ செல்வங்களை உலாவரும் ஒலி வாங்கி எல்லாருக்கும் குட் மார்னிங். இப்போ பெற்றோர் வந்து உங்களோட பிள்ளைகளுக்கான மாலையில் அனுபவிக்குமாறு அன்போடு அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன். பாடசாலையில் 2026ஆம் ஆண்டுக்கான சிறந்த பாடம், அதாவது நம்முடைய பாடத்திட்டத்துக்கு அப்பாற்பட்ட இணை பாட விதான செயல்பாடுகளில் முன்னணி வகித்து எமது பாடசாலைக்கு பெருமை சேர்த்த இந்த மாணவ செல்வங்களை பத்திமா அன்னையின் அருளுடன் எமது பாடசாலை வளாகத்துக்கு இறை ஆசியுடன் அழைத்து செல்வதற்கான ஏற்பாடுகள் இடம்பெற்று கொண்டிருக்கின்றன. மாணவ செல்வங்களுக்கு தங்களுடைய பிள்ளைகளை கௌரவித்து அவர்களுடைய துணையையும் அவர்களுடைய சப்போர்ட்டையும் அந்த பிள்ளைகளுக்கு வெளிக்காட்டி இருக்கிறார்கள். இதேவேளை இந்த மாணவர்களை பயிற்றுவித்து அவர்களை இந்த நிலைக்கு உயர்த்திய இந்த மாகாண மாவட்ட நிலைகளை பெற உதவி செய்த அவர்களுக்கு உறுதுணையாக இருந்த இந்த ஆசிரியர்களை கௌரவிக்கும் நிகழ்வு தற்பொழுது இடம்பெறும். ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் மாலை அணிவித்து எம்முடைய பாடசாலையின் பெறுபேறுகளை வெளிக்காட்டிய காட்டி நின்ற எம்முடைய ஆசிரியர்களையும் மாணவர்களையும் கௌரவிக்கும் இந்த செயற்பாட்டின் அடுத்த கட்டமாக இறை வழிபாடு இடம்பெறும். இதற்காக அருட் சகோதரி அவர்களை அன்புடன் அழைத்து நிற்கின்றேன். இந்த அழகான காலை வேளையில் நன்றி நிறைந்த உள்ளத்தோடு எங்களது மாணவர்களை கௌரவிக்க, அவர்களை வாழ்த்த ஒரே குடும்பமாக ஆண்டவர் சன்னிதானத்திலே ஒன்று கூடியிருக்கின்றோம். கலைத்துறையில், விளையாட்டு நிகழ்வில், ஏனைய கல்விசார் நிகழ்வுகளிலே விருதுகள் பெற்று இன்று பெரும் மகிழ்ச்சியோடு பெருமகிழ்வோடு கௌரவிக்கின்ற இந்த பிள்ளைகள் தொடர்ந்து பாடசாலை ரீதியாக, வலய ரீதியாக, மாகாண ரீதியாக, மாவட்ட ரீதியாக பல விருதுகளை பெற்று இன்று நாங்கள் சந்தோஷமாக இவர்களை கௌரவிக்கின்ற இந்த வேளையில் தொடர்ந்து தேசிய மட்டத்திலும் இவர்கள் முன்னெடுக்கின்ற ஒவ்வொரு செயற்பாடுகளும் நல்ல முறையிலே வெற்றியளிக்க பெரும் சாதனை வீரர்களாக இவர்கள் திகழ வேண்டும் என்று இவர்கள் இந்த விருதுகளை பெற இந்த போட்டியிலே ஒவ்வொரு நிகழ்விலும் நல்ல பெறுபவர்களை பெறுவதற்கு ஆக்கமும் ஊக்கமும் அளித்த ஆசிரியர்கள், நடன ஆசிரியர்கள், விளையாட்டுத்துறை ஆசிரியர்கள், ஏன கல்விசார் எல்லா முயற்சிகளிலும் பங்கு பெற்றிய ஆசிரியர்களை நன்றியோடு நினைத்துக்கொண்டு எங்களது பாடசாலை அதிபர், பாடசாலை சமூகம்,
பெற்றோர் அனைவரும் காட்டிய ஒத்துழைப்புக்காக நன்றி சொல்லி தொடர்ந்து எமது பாடசாலை முன்னேற எமது பிள்ளைகள் முன்னேற சிறந்த எடுத்துக்காட்டான வகையிலே எங்கள் பாடசாலை வழிநடக்க வேண்டுமென்று எல்லாம் வல்ல இறைவன் எங்களோடு தொடர்ந்திருக்க வேண்டுமென்று அவரது ஆசீர்வாதங்களை நாங்கள் வேண்டிக் கொள்வோம். முன்னிலையில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, மத திருவிழா உலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை எங்களை சோதனை பிற்படுத்தாதையும் தீயோடைகளை விடுவித்தரணும். பற்றி மாமாதா எங்களோடு தொடர்ந்து இருந்து எங்கள் பாடசாலையையும் எங்கள் பிள்ளைகளையும் வழி நடத்த வேண்டுமென்றும் அவருடைய பாதுகாப்பு எங்களோடு இருக்க வேண்டுமென்றும் அன்னையை நோக்கி சொல்லிப்போம். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவிக்கும் ஆட்சிமை உண்டாக. எல்லாம் வல்ல இறைவன் எங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமென். Band by the center, quick march. Band standardize. Band attention. Band by the center, forward march.
அறிவுள்ள ஓ இது யூடியூப்ல போடு. ஆண்டுக்கான எமது பத்திமா பாடசாலையின் மாணவர்களை கௌரவிப்பு நிகழ்வு தற்போது இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் அனைத்து ஆசிரியர்களையும் அதிபர்களையும் பெற்றோர்களையும் சகோதரிகள் மாணவ செல்வங்கள் பெற்றோர் அனைவரையும் அன்புடன் அழைத்து நிற்கின்றோம். பிள்ளைகள் அமைதியா இருந்து அடுத்த நிகழ்வாக நமது பாடசாலை உடைய அதிபர் அருட் சகோதரி நிர்மல வசந்தா அவர்களை உரையாற்றுமாறு அன்புடன் அழைக்கின்றேன். இந்நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கின்ற எமது உருத்துவர பங்கின் பங்கு தந்தை அருட்பணி ஜோன் கெனசியஸ் அடிகளார் அவர்களுக்கும், விருந்தினர்களாக இங்கு வருகை தந்திருக்கின்ற பழைய மாணவர்களுக்கும், அன்பான பெற்றோர்கள், பாடசாலையின் ஆசிரியர்கள், மாணவ செல்வங்கள், நலன் விரும்பிகள் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை கூறி நிற்கின்றேன். உண்மையாகவே 2026ஆம் ஆண்டின் புனித பத்திமா ரோகதக பாடசாலையின் ஒரு மகிழ்ச்சியான ஒரு சிறப்பான நாளாக இந்த நாள் அமைந்திருக்கின்றது. உண்மையாகவே இது ஒரு மகிழ்ச்சிக்குரிய நாள், எங்கள் மாணவர்களுக்கான ஒரு கௌரவிப்பு நாள், மாணவர்கள் அனைவரும் மகிழ்ந்திருக்கின்ற ஒரு பொன் நாளாக இருக்கின்றது. இந்த 2026ஆம் ஆண்டு ஆரம்பத்திலிருந்து இன்று வரை எமது பாடசாலையில் பல்வேறு நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கின்ற அந்த வகையில் உண்மையாகவே இந்த வருடம் நடைபெற்ற அனைத்து போட்டிகளிலும் எங்களுடைய மாணவர்கள் சிறப்பான முறையிலே பங்கு பெற்றி தங்களுடைய சாதனைகளை எமது பாடசாலைக்கு பெற்று தந்திருக்கின்றார்கள். இந்த இணைப்பாடு விதான செயற்பாடுகளிலே பாடசாலையில் இருக்கின்ற அனைத்து மாணவர்களும் ஏதோ ஒரு நிகழ்வுகளில் அவர்கள் இணைந்திருக்க வேண்டும் என்றும் அவர்கள் பங்கு பெற்ற வேண்டும் என்பதும் இந்த இணைப்பாடு விதான செயற்பாடுகளிலே ஒரு நியதியாக இருக்கின்றது. அந்த வகையில் எங்களுடைய பாடசாலையினுடைய அனைத்து மாணவர்களும் ஏதோ நிகழ்வுகளில் பங்கு பெற்றுக் கொண்டே இருக்கின்றார்கள். விளையாட்டு போட்டி தொடங்கிய நாளிலிருந்து இன்று வரை நடைபெற்ற அனைத்து நிகழ்வுகளிலுமே எல்லா மாணவர்களும் பங்கு பெறுவதற்கான சந்தர்ப்பங்கள் பாடசாலை மட்டத்திலே வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. இந்த நிகழ்வுகளை ஒழுங்கமைக்கின்ற என்னோடு இணைந்து செயற்படுகின்ற பாடசாலையின் உபாதிபர், ஆசிரியர்கள், பெற்றோர்கள், பாடசாலையின் அபிவிருத்தி குழு அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளையும் பாராட்டுகளையும் கூறி நிற்கின்றேன். உண்மையாகவே இந்த வருடம் நடைபெற்ற இந்த போட்டிகளை பார்க்கின்ற பொழுது கபடி போட்டி பாடசாலை வலயத்தாலை நடைபெற்ற கோட்ட மட்டம், வலய மட்டம், மாகாண மட்டங்களிலே முதலாம் இடத்தை பெற்று தேசிய மட்டத்துக்கு தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார்கள். மிகவும் சிறப்பான ஒரு விடயம். அவர்களை பயிற்றுவித்த நம்முடைய பாடசாலையினுடைய பயிற்றுவிப்பாளர், விளையாட்டு பயிற்றுவிப்பாளர் திருமதி கஸ்பினா அவரோடு இணைந்து உதவியாக இருந்த அவருடைய கணவன் குணேஷ் அவருக்கும் இந்த வேளையில் என்னுடைய நன்றிகளையும் பாராட்டுகளையும் கூறி நிற்கின்றேன்.
போன்று உதைபந்தாட்ட போட்டியை எமது பாடசாலையின் ஆசிரியர் திரு துஷ்யந்தன் அவர்கள் ஆரம்பத்திலிருந்து இந்த மாணவர்களை உருவாக்கி இந்த வருடம் நடைபெற்ற கோட்ட மட்டம் வலய மட்டத்திலே முதலாம் இடத்தை பெற்று மாகாண மட்டத்தில் இந்த மாணவர்கள் பங்கு பெற்றிருந்தார்கள். மாகாண மட்டத்தினுடைய வெற்றிகள் எங்களுக்கு கிடைக்காவிட்டாலும் இந்த மாணவர்கள் அங்கும் சிறப்பாக தங்களுடைய சாதனைகளை நிகழ்த்தி இருக்கின்றார்கள். அதே போன்று குழு நடனம், உண்மையாகவே இந்த நடன ஆசிரியர் நமது பாடசாலைக்கு முதல் நியமனம் பெற்று வந்து கிட்டத்தட்ட 3 வருடங்கள் தான். இந்த 3 வருடங்களிலும் அவர் தன்னுடைய நிறைய சாதனைகளை பாடசாலையிலே நிகழ்த்தி இருக்கின்றார். அன்றிலிருந்து இன்று வரை எல்லா போட்டிகளுக்கும் தன்னுடைய மாணவர்களை அழைத்து செல்வார். பொதுவாக நடைபெறுகின்ற போட்டிகள், வலயத்தாலே நடைபெறுகின்ற போட்டிகள் அனைத்திலும் மாணவர்களை பங்கு பெற்று வைப்பார். பெரும்பான்மையான மாணவர்களை பங்கு பெற்று வைப்பார். அந்த வகையில் இந்த வருடம் மாகாண மட்டம் வரை எங்களுடைய மாணவர்களுடைய குழு நடனம் சென்று அவர்கள் மாகாண மட்டத்திலே 3ஆம் இடத்தை பெற்றிருக்கிறார்கள். நடனங்கள் 3ஆம் இடம் மாகாண மட்டத்தில் பெறுவது என்பதை மிகவும் கடினமான விடயம். ஏனென்றால் மாகாண மட்டத்தை பொறுத்தவரையில் எங்களுடைய வடக்கு மாகாணத்தில் நிறைய பாடசாலைகள் போட்டி போடுகின்ற பாடசாலைகள் இருக்கின்ற அந்த நேரத்தில் எங்களுடைய மாணவர்கள் அவர்களோடு இணைந்து போட்டி போட்டு உண்மையாகவே சாதனை நிகழ்த்தி இருக்கிறார்கள். அதே போன்று பாடசாலை நடைபெற்ற ஏனைய போட்டிகள், தமிழ் தின போட்டி, ஆங்கில தின போட்டி, ஒவ்வொரு வருடமும் தமிழ் தின போட்டியும் ஆங்கில தின போட்டிகளும் போட்டிகளுக்கு சென்று வெற்றிகளையும் சாதனைகளையும் பெற்று வருவதுண்டு. அந்த வகையில் இந்த வருடமும் தமிழ் தின போட்டியிலும் ஆங்கில தின போட்டியிலும் எங்களுடைய மாணவர்கள் கோட்டமட்டம் வலயமட்ட போட்டிகளிலே வெற்றி பெற்று வந்திருக்கிறார்கள். அவர்களை பயிற்றுவித்த தமிழ் பாட ஆசிரியர்களான திருமதி வளர்மதி ஆசிரியர், திரு தயாபரன் சார் அவர்களுக்கும், ஆங்கில பாட ஆசிரியர்களான திருமதி மார்கரெட், திருமதி கார்த்தியாகினி அவர்களுக்கும் என்னுடைய நன்றிகளையும் பாராட்டுகளையும் கூறியிருக்கின்றேன். அதே போன்று தமிழ் போட்டியில, தமிழ் தின போட்டியில இந்த தனி இசையில் மாணவியை மிகவும் அழகாக பயிற்றுவித்து மாகாண மட்டம் வரை கொண்டு சென்ற எமது ஆசிரியர் பகிரதி அவர்களுக்கும் என்னுடைய நன்றிகளையும் பாராட்டுகளையும் கூறியிருக்கின்றேன். உண்மையாகவே காலையில் இந்த பிள்ளைகள் இந்த வீதியால் நடந்து வருகின்ற பொழுது பாடசாலையினுடைய 3/2 பகுதி மாணவர்கள் இந்த நிகழ்விலே பங்கு பெற்று இருந்தார்கள். பார்ப்பதற்கு சந்தோஷமாக இருந்தது. இந்த மாணவர்கள் தங்களுடைய ஆற்றல்கள் திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான ஒரு சந்தர்ப்பமாகவும் களமாகவும் இந்த நிகழ்வுகள் அனைத்தும் அமைந்திருந்தன. எனவே இந்த வகையில் என்னுடைய மாணவர்களுக்கு இதில் ஒத்துழைப்பு வழங்கிய மாணவர்கள், பெற்றோர்கள் அனைவருக்கும் நன்றி கூறுகின்றேன். மாணவர்கள் தங்களுடைய கல்வியோடு இணைந்ததாக இந்த இணைப்பாடுகளான செயற்பாடுகளில் ஈடுபட்டிருந்தார்கள். சில வேளைகளிலே நாங்கள் காலையிலே இவர்கள் பிராக்டிஸுக்கு வரும்போது முதல் பாடங்கள் அடிபட்டு போகின்ற பொழுது சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் ஏற்பட்டாலும் மாணவர்களோடு கல்வியோடு இணைந்ததாக இணைப்பாடுகளான செயற்பாடுகளிலும் அவர்கள் மிகவும் சிறப்பான விதத்தில் தங்களுடைய சாதனைகளை நிகழ்த்தி இருக்கின்றார்கள். எனவே அனைத்து நிகழ்வுகளிலும் பங்கு பெற்றிய மாணவர்கள், அவர்களை வழிப்படுத்திய ஆசிரியர்கள், ஒத்துழைப்பு வழங்கிய பெற்றோர்கள், பாடசாலையின் ஏனைய ஆசிரியர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளையும் பாராட்டுகளையும் கூறி நிற்பதோடு இன்னும் சிறப்பாக இந்த வருடம் எங்களுடைய பாடசாலைக்கு மிகவும் மகிழ்ச்சியான ஒரு விடயம் இந்த ஆரம்ப பிரிவு மாணவர்களுடைய செயற்பாடு. இந்த வருடம்தான் முதல் தடவையாக எங்களுடைய மாணவர்கள், ஆரம்ப பிரிவு மாணவர்கள் சாதனை நிகழ்த்தி இருக்கிறார்கள். ஒவ்வொரு வருடமும் இந்த செயற்பாட்டு மகள் போட்டிக்கு போயிட்டு வரும்போது மனஸ்தாபங்கள், என்ன பிள்ளைகள் கூட்ட மட்டத்திலும் ஈடுபட இல்லை என்று ஆசிரியர்களோடு நாங்கள் ஆசிரியர்கள் சொல்லுவதுண்டு. ஆனால் இந்த வருடம் நாங்கள் சாதித்து காட்ட வேண்டும் என்ற வகையில் ஆசிரியர்கள் தரம் 3, தரம் 4, தரம் 5 3 வகுப்பு ஆசிரியர்களும் மாணவர்கள் அழைத்து சென்றிருந்தார்கள். தரம் 4, தரம் 3 மாணவர்கள் கோட்ட மட்டத்திலே தரம் 4 முதலாம் இடத்தையும், தரம் 3 மாணவர்கள் 2ஆம் இடத்தையும் பெற்று சாதனை பெற்று, வலய மட்டத்தில் தரம் 3 மாணவர்கள் முதலாம் இடத்தையும், மாகாண மட்டத்தில் தரம் 3 மாணவர்கள் 2ஆம் இடத்தையும் பெற்று சாதனையை பெற்று தந்திருக்கிறார்கள். உண்மையாகவே இவர்களை பயிற்றுவித்த ஆசிரியர்களான தரம் 3 ஆசிரியர் ஜமீனா அவர்களுக்கும், தரம் 4 ஆசிரியர் விருதாசன் சார் அவர்களுக்கும் என்னுடைய நன்றிகளையும் பாராட்டுகளையும் கூறி நிற்கின்றேன். இந்த சின்ன மாணவர்கள், இந்த சிறிய மாணவர்கள் வெற்றி பெற்று வந்த பொழுது
அவர்களுடைய மகிழ்ச்சியை நாங்கள் இந்த பாடசாலையின் ஆசிரியர்கள் பார்த்து மகிழ்ந்தோம். இந்த கேட்டால் வரும்போது அங்கிருந்து அவ்வளோ பேரும் ஓடி வந்து ஆஃபீஸுக்கு வந்து தங்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி எங்களுடைய பிளஸ்ஸிங்கை ஆசீர்வாதங்களை பெற்று சென்றிருந்தார்கள். இந்த இவ்வாறான ஒரு மாணவர்களுடைய செயற்பாடுகள் இவர்களுடைய வளர்ச்சிக்கு மிகவும் உதவியாக இருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அத்தோடு தொடர்ந்து 3 வருடங்களாக எங்களுடைய பாடசாலையின் மாணவன் தானோஸ் கோட்ட மட்டம், வலய மட்டம், மாகாண மட்டம், தேசிய மட்டம் என்று அவர் தன்னுடைய சாதனைகளை நிகழ்த்தி இருக்கின்றார். கடந்த வருடம் தேசிய மட்டத்துக்கு சென்றிருந்தார். கடந்த வருடம் தேசிய மட்டத்திற்கு தன்னுடைய சாதனைகள் நிறுத்துவதற்காக சென்றிருந்த போது அங்கு அவருக்கான இடங்கள் கிடைக்காவிட்டாலும் இந்த வருடமும் நீளம் பாய்தல், முப்பாய்ச்சல், 100 மீட்டர் 3லும் அவர் மாகாண மட்டத்திலும் இடங்களை பெற்று தேசிய மட்டத்திற்காக செல்வதற்காக தன்னை தயார்படுத்திக் கொண்டிருக்கின்றார். எனவே அந்த மாணவனை பயிற்றுவிக்க நமது பாடசாலையின் பழைய மாணவன் குணேஷ் அவர்களுக்கும் என்னுடைய நன்றிகளையும் பாராட்டுகளையும் கூறியிருக்கின்றேன். தொடர்ந்தும் இந்த நிகழ்வுகள் அனைத்திற்கும் எங்களோடு ஒத்துழைப்பு வழங்கிய அனைத்து பெற்றோருக்கும் மீண்டும் மீண்டும் நன்றி கூறுகின்றேன். இன்னும் சிறப்பாக இந்த ஆரம்ப பிரிவு மாணவர்களை பயிற்றுவிப்பதற்கு உதவியாக இருந்த எமது பாடசாலையின் மாணவன் தரம் 3 மாணவன் கவினுடைய அப்பாவுக்கும் என்னுடைய சிறப்பான நன்றிகளை இந்த வேளையில் கூறியிருக்கின்றேன். அனைவருக்கும் நன்றிகளையும் பாராட்டுகளையும் கூறி தொடர்ந்தும் நம்முடைய மாணவர்களுக்கான ஆசிர் செய்தியை வழங்குமாறு எமது பங்கு தந்தை அர்ப்பணி ஜோன் கெனிசியஸ் அடிகள் அவர்களை அன்போடு அழைத்து நிற்கின்றேன். சகோதரி நிர்மலா வசந்தா அவர்களே, உப அதிபர் அவர்களே, இங்கிருக்கின்ற ஆசிரியர்களே, பெற்றோர்களே, மாணவ செல்வங்களே, இன்றைய நாளினுடைய விழா நாயகர்களே, உங்கள் அனைவருக்கும் இந்நேர காலை வணக்கங்களை கூறிக்கொள்கின்றேன். ஒரு பாடசாலை வாழ்விலே ஒரு மாணவன் கல்வியில் மட்டும் நின்று விடாமல் விளையாட்டிலும் இணைந்து செயற்படுவதுதான் ஒரு மாணவனை ஒரு சிறந்த பிரஜையாக உருவாக்கும் என்பதுதான் இன்றைய விழாவினுடைய வெளிப்பாடாக இருக்கின்றது. இந்த பாடசாலை பல சாதனைகளை படைத்து கொண்டிருக்கின்றது. அந்த வகையிலே இந்த வருடம் நடைபெற்ற வலயமட்ட, கோட்டமட்ட மற்றும் மாகாண மட்ட போட்டிகளிலே பங்கு பெற்றி இந்த பாடசாலை மாணவர்கள் செயற்பட்டு மகிழ்வோம், உதைபந்தாட்டம், கபடி மற்றும் ஏனைய விளையாட்டுப் போட்டிகளிலே தமிழ், தின, ஆங்கில மற்றும் வாரான அனைத்து விளையாட்டுப் போட்டிகளிலும் இந்த மாணவர்கள் பல இடங்களை பெற்று இந்த பாடசாலைக்கும் எங்களுடைய ஒருத்தரப்புற பங்கு சமூகத்திற்கும் இந்த மாணவர்கள் பெருமை தேடி தந்திருக்கின்றார்கள். ஆகவே நேரத்திலே இந்த மாணவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் கூறியிருக்கின்றேன். இந்த விளையாட்டிலே இந்த மாணவர்கள் பங்கு பெற்றி ஆர்வமாக பங்கு பெற்றி இந்த மாணவர்கள் கல்வியில் மட்டுமல்லாமல் விளையாட்டிலும் சிறந்து விளங்க இவர்களுக்கு உறுதுணையாக இருந்த பாடசாலை அதிபர், ஆசிரியர்கள், பெற்றோர்களையும் நினைத்து நான் பாராட்டி வாழ்த்து நிற்கின்றேன். சிறந்த கருத்துக்களை வழங்கிய உமது பங்கு தந்தைக்கு நன்றியை கூறிக்கொண்டு தொடர்ந்து பழைய மாணவ சார்பாக திருமதி ஆசிரியர் வளவாளர் திருமதி ஜூடித் அவர்களை அன்பாக அழைத்து நிற்கின்றேன். இன்றைய நிகழ்வில் கதாநாயகர்களாக சாதனை நாயகிகளாக வீட்டிருக்கின்ற அன்பார்ந்த மாணவ செல்வங்களே, இந்த நிகழ்வை தலைமை தாங்கி நடாத்தி கொண்டிருக்கின்ற பிரதி முதல்வர் அவர்களே, பாடசாலையினுடைய முதல்வர் சகோதரி நிர்மல வசந்தா அவர்களே, எமது உருத்திரபுரம் பங்கு தந்தை அர்ப்பணி ஜோன் கெனிசியஸ் அடிகளார் அவர்களே, அன்பார்ந்த ஆசிரியர் பெருந்தகைகளே, பெற்றோர்களே, பழைய மாணவர்களே, அன்பார்ந்த மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். உங்களோடு இந்த மகிழ்ச்சியான தருணத்திலே இனிய காலை பொழுதை கழிப்பதற்காக இறைவன் தந்த இந்த சந்தர்ப்பத்திற்கு இந்த இடத்திலே நான் கடவுளுக்கு நன்றி கூறிக்கொண்டு, உண்மையிலேயே அதிபர் சொன்னது போல 1/3 பங்கு மாணவர்கள் இன்று வெற்றியாளர்களாக நீங்கள் வீதியிலே வலம் வந்த போது இந்த பாடசாலையினுடைய பழைய மாணவியாக, ஒரு ஆசிரியராக, உங்களில் ஒருத்தியாக, இந்த சமூகத்தில் ஒருத்தியாக மிகுந்த மனநிறைவோடு நான் இந்த இடத்திலே இருக்கின்றேன். உண்மையிலேயே 1000 பிள்ளைகள் படிக்கின்ற பாடசாலையிலே, 2500 பிள்ளைகள் படிக்கின்ற பாடசாலையிலே
ஒரு படியான கௌரவிப்பு நிகழ்விலே குறைந்தது ஒரு 10 பேர் 20 பேரை மாத்திரம்தான் நான் எனது கண்களால் கண்டிருக்கிறேன். 60க்கு மேற்பட்ட இன்றைய வீர வீராங்கனைகளை வெற்றியாளர்களை கௌரவிக்கின்ற நிகழ்வு உண்மையிலே ஒரு மகிழ்ச்சியான உருத்திரபுரத்துக்கு கிடைத்த ஒரு பெரும் பேராக நான் கருதுகிறேன். இதில் எத்தனை பேருக்கு தெரியுமோ தெரியாது, நீங்கள் இந்து பாடசாலையிலே இன்று நடக்கின்ற இந்த பாராட்டு விழா பல்துறை ஆளுமையாளர்களை கௌரவிக்கின்ற ஒரு நிகழ்வாக அமைந்திருக்கிறது. விளையாட்டிலே அதுவும் தனி விளையாட்டு, மெய் வல்லுநர் விளையாட்டு, போட்டி நிகழ்வுகள், குழு போட்டிகள், ஆரம்ப பிரிவு மாணவர்களுடைய செயற்பட்டு மகிழ்வோர் நிகழ்ச்சி, அதனுடைய தமிழ்த்தின போட்டியிலே சிறுகதை, அறிவிப்பாளர் போட்டி, சிறுகதை போட்டி, பேச்சு, இந்த போட்டிகளுக்கு அப்பால் ஆங்கில தின போட்டிகள் மற்றும் சிதம்பரம் கணித போட்டியிலே வெற்றி பெற்ற மாணவர்கள் இதில் இருக்கிறார்கள் என்று நான் நினைக்கின்றேன். இவ்வாறான பல்துறை ஆளுமையாளர்களை கௌரவிக்கின்ற ஒரு சிறப்பான தருணமாக, மிக மகிழ்ச்சியான தருணமாக இது அமைந்திருக்கிறது. இது பல பேருக்கு புரியாது. வெளியில் என்று விமர்சிப்பவர்கள் பல்வேறாக விமர்சிக்க கூடும். ஆனால் ஒரு சிறந்த ஆளுமை உள்ள அதிபராலும் நல்ல ஆசிரியர்களாலும் அர்ப்பணிப்புள்ள ஒரு சமூகத்தாலும் மட்டும்தான் இத்தகைய ஒரு களத்தை கண்ணூடாக காண முடியும். அந்த வெற்றிக்கு உரிய எப்பொழுதும் தலைநின்று நிற்கின்ற பற்றிமா பாடசாலையுடைய பழைய மாணவி என்ற வகையில் தான் நான் முதலிலே பெருமைப்படுகிறேன். கூட்ட மட்டம், வலய மட்டம், மாகாண மட்டத்தில் முதலிடங்களை பெற்று தேசிய போட்டிக்கு தெரிவாகிய கபடி மாணவர்களையும் அவளை பயிற்றுவித்த பயிற்றுவிப்பாளர் கஸ்மினா அவர்களையும் முன்னுக்கு வருமாறு அன்புடன் அழைத்து நிற்கின்றேன். அதுக்குரிய பேர்களை ஆசிரியர் வாசிப்பார். கபடி எஸ் அபிநயா, டி கதுர்சிகா, கே தரணிதா, எம் பிரமிஷா, கே மேரி கொலண்டினா, டி கிதுனா, கே மேரி தேனுஜா, கே ஜதுஷா, பி நிலுக்ஷிகா. இவர்களுக்கான கௌரவிப்புகளை தொடர்ச்சியாக கபடியிலே சாதனை படைத்த எமது பாடசாலை சென்ற ஆண்டு மாகாணத்திலே 4வது இடத்தை பெற்ற போது அங்கிருந்தவர்கள் கதைத்தார்கள், இந்த பற்றிமாவுடைய சகாப்தம் கபடியிலே முடிவடைந்திருக்கிறது. ஆனால் இந்த ஆண்டு அவர்கள் அதற்கு மாறாக மாகாண நிலையிலே முதல் நிலை பெற்று சாதித்திருக்கிறார்கள். உண்மையிலே பயிற்சியாளரை உளமாற நாங்கள் பாராட்டி நிற்கிறோம். இந்த இடத்திலே எங்களுடைய பழைய மாணவன் சுனேஷ் அவர்களும் நன்றியோடு நினைவு கூறத்தக்கவர். எத்தனை மலிகளை தாங்கி அடிகளை தாங்கி அவர்கள் பெற்றுக் கொண்ட இந்த முதல் நிலை எங்களுடைய பாடசாலைக்கு பெருமை சேர்த்திருக்கிறது. எம் பிரமிஷா, ஏ கோபிஷாயினி, பி விதுர்ஷிகா, என் கிஷானா, ஆர் திஷானா, ஆர் திஷானி, எம் ஜான்சிகா, எஸ் தரணிகா, ஆர் சகிரா, எஸ் துஷிகா, ஜே ஜெனலியா, எம் தனுஷிகா. சென்ற ஆண்டிலும் தனது பணிக்கு வந்து 3 ஆண்டுகள் இன்னும் ஆகையில் நினைக்கிறேன் கயல் நிமிஷத்துக்கு. ஆனா சென்ற ஆண்டில் கூட வடமாகாணத்துல தன்னுடைய கால்களை பதித்திருக்கிறார். நீங்கள் வடமாகாணம் எங்களோட செய்திகளை பார்த்து வடமாகாண மாவட்டங்களை கொண்ட வடக்கு மாகாணத்திலே 13 வலயங்கள். Under 18 boys football, U Janushan, K Nedushan, T Prashad, S Pavitran, S Dhanishigan, M Tinosan, L Sandhamar, M Nidushan, S Dharmigan, J Kidushan, P Dhanush, V Pavishan, V Gausigan. உயர்தரத்திற்கு பயணிக்க இருக்கின்ற எங்களுடைய மாணவ செல்வங்களை நாங்கள் விசேடமாக பாராட்டுகின்றோம். அத்தோடு அவர்களோடு யாழ்ப்பாணத்தில் இருந்து வந்து மிகுந்த பயண களத்தின் மிகுதியிலும் காலை மாலை பாராது எந்நேரமும் பயிற்சி வழங்கி அவர்களை வழிபடுத்தி
ஆசிரியர், எங்களுடைய பாடசாலையினுடைய உடற்கல்வி ஆசிரியர் மதிப்பாக திரு துஷ்யந்தன் அவர்களுக்கும் எங்களுடைய உளமார்ந்த பாராட்டுகளும் நன்றிகளும். தொடர்ச்சியாக இந்த உதயசந்த பயணம் மாகாணத்திலே கடம்பெடுத்து வெற்றியிட்ட நாங்கள் வாழ்த்தி நிற்கின்றோம். ஆசிரியர் சத்யவாணி அவர்களுக்கும் எனது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து பணி நிகழ்வில் உடற்கல்வி ஆசிரியர் துஷ்யந்த சிறை என்புடன் அழைத்து நிற்கின்றேன். எங்களுடைய பாடசாலையில ஒரு ஒழுங்கான நீளம் பாய்தல் திடலே வைக்க முடியாது. என்னடா தெரியும், நாங்க மழை காலத்துல நீளம் பாய்தல் திடலுக்குள்ள தண்ணி பூந்தா திரும்பி பாயலாம். ஆனா இவ்வளவு இக்கட்டான சூழல்லையும் உப்பாய்ச்சல்ன்றது சாதாரணமான விஷயம் இல்லை. அந்த கிடங்குக்கு போறதுக்கு பெரிய பாடுபடணும். ஒரு காலை எடுத்து அடுத்த காலை எடுத்து வச்சு பாயறதுக்கு இந்த புள்ளியல் படுற பாடு பயிற்சி இல்லாம செய்ய முடியாது. ஆனால் ஒரு திடல் இல்லாத நேரத்திலையும் தன்னுடைய உடல் ஆரோக்கியத்தை பேணி பயிற்சி எடுத்து இதுல சாதனை படைத்திருக்கிற தனுஷ் அவர்களையும் இந்த பாடசாலை சமூகம் சார்பாக உடற்கல்வி மாகாண மட்டத்தில் 2ஆம் நிலையை பெற்ற நம்முடைய தரம் 3 மாணவர்களை கௌரவிப்பு நிகழ்வு இடம்பெறும். அதற்கு பயிற்றுவித்த ஆசிரியர் ஜமினா கருணாகரன் அவர்களையும் பெற்றோர் சார்பில் பிரதாப் அவர்களையும் அன்புடன் அழைத்து நிற்கின்றேன். தரம் 3 மாணவர்களையும் அன்புடன் அழைக்கின்றேன். பெற்றோர் சார்பில் பயிற்றுமாறு அன்புடன் அழைத்து நிற்கின்றேன். மாகாண மட்டத்தில் ஒவ்வொரு வலயத்திலிருந்து வடமாகாணம் 13 பாடசாலைகள் 139 மாணவர்கள் பங்கு பெற்று இருந்தார்கள். அனைத்து மாணவர்களுக்கும் அங்கே கேடயம் வழங்கப்பட்டது என்பது சிறப்பான ஒரு அம்சமான விடயமாகும். தொடர்ந்து நாங்கள் இனிவரும் காலங்களில் எங்களுடைய 3ஆம் ஆண்டு பெற்றோர்களும் நாங்கள் நன்றியை கூறிக்கொள்கின்றோம். பாடசாலைகளுடைய வரலாற்றிலே புனித பெற்றுமா என்ற அந்த ரோகாத்தா தமிழ்கலவன் பாடசாலையானது இதுவரைக்கும் மாகாண மட்டத்தில் சாதனைகளை படைத்ததே இல்லை. ஆனால் எங்களுடைய அதிபர் அருட்சகோதரி நிர்மலா வசந்தா அவர்களுடைய ஒத்துழைப்பும் எங்களுடைய பிரதி அதிபர் திரு புஷ்பு அவர்களுடைய ஒத்துழைப்பும் ஆசிரியர்கள் மற்றும் எங்களுடைய 3ஆம் ஆண்டில் நாங்கள் குறைந்த பிள்ளைகள் தான் எங்களிடம் சேர்ந்தார்கள். ஆனால் அவர்களை வைத்து என்ன செய்ய முடியும், எங்களுடைய பிள்ளைகளை வைத்து என்ன செய்ய முடியும் என்பதை நிரூபித்து காட்டினார். ஜமினா ஆசிரியர் அவர்களுக்கு எங்கள் கருத்த கரவாசத்தை கொடுத்துவிடுங்கள். மாதிரி சாதனை, வரலாற்று சாதனை, பள்ளிக்கூடம் ஆரம்பித்து செயல்பட்டு தோட்டத்திலே அடி கொண்டிருந்தது. பகுதியில் எங்க பிரைமரி ஏடி சொல்லியிருக்கேன். ஆனா இந்த முறை அடிச்சு நொறுக்கினாங்க, அடுத்த முறையும் அடிப்போம். எங்கே பலத்த கரவாசம் ஒரு முறை தொடர்ந்து கோரைப்பிலை வழங்கிய ஆசிரியருக்கு நன்றியை கூறிய அந்த கலப்பு முறையில் தான் இந்த போட்டிக்கு சென்றிருந்தார்கள். இருந்தாலும் அவர்களுடைய சாதனைகளை நிலைநாட்டி இருந்தார்கள். அவருடைய கரவசத்தின் மூலம் அவருடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டிருந்தார். அழைத்துங்க தரம் 4 மாணவர்களை கௌரவித்த நமது பாடசாலையின் சிரேஷ்ட ஆசிரியர் கயவன் அவர்களுக்கு எனது நன்றிகளையும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். தொடர்ந்து நமது பாடசாலை மாணவிகள் சமிகா ஆரபி அவர்களையும் சமுச்சின போட்டியில் சிறுகதை ஆக்கம் ஊனா அபிசனா
இந்த மாணவர்களை கௌரவிக்கும் முகமாக நமது பாடசாலையின் அதிபர் அருண் சகோதரி நிர்மலா வசந்தா அவர்களை அன்புடன் அழைத்து நிற்கின்றேன். கேட்டுக்கொள்கின்றேன். பெற்றோர் ஒத்துழைப்பை நாங்கள் வேண்டி நிற்கின்றோம். பெற்றோர்கள் நீங்கள் எங்களோட தோளுக்கு தோல் நின்றால் தான் இந்த மாணவர்களின் இன்னும் திறமைகளை வெளிப்படுத்தலாம். எல்லா மாணவர்களுக்கும் ஏதோ ஒரு வகையில் ஒரு திறமை உண்டு. அந்த நாங்கள் இனங்கண்டு அதை கண்டுபிடித்து அதை வளர்ப்பதன் ஊடாக போட்டிகளில் நாங்கள் சாதனை படைக்க முடியும். ஆகவே பவள ஆண்டை கொண்டாட இருக்கின்ற அடுத்த வருடம். ஆகவே அந்த நிகழ்வுக்கான ஒரு சிறப்பான அமைதியும் ஆகவே இந்த எல்லா சமூகம் சேர்ந்தால் ஒரு மாணவர்களை கல்வி மட்டுமல்ல விளையாட்டு இணைப்பாட விதான செயற்பாடு சாதனை படைத்து முன்னேறலாம் என கூறிக்கொள்கின்றேன். தொடர்ந்து இந்த மாணவர்களின் கடைசியான ஒரு கரகோஷத்தை செலுத்துமாறு கேட்டுக்கொள்கின்றேன். உண்மையில் நாங்கள் யாரை போன்றவர்கள் உங்களுடைய பாடசாலை அதிபர் தான் இதற்கெல்லாம் மூல காரணமாக உள்ளார். அவர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளையும் பாராட்டுகளையும் கூறிக்கொண்டு இனிதே இந்த நிகழ்வு நிறைவடைகின்றது. தொடர்ந்தும் மாணவர்கள் நிதர்சன், மாணவன் கஜீபன் இவர்கள் இருவரும் ஃபாதர் டைம் கட்டபடியான ஃபாதருக்கு டைம் கொடுத்த நாங்கள் இந்த 2 மாணவர்களும் புத்தாக்க செயற்பாடுகளிலே பங்கு பெற்றி கோட்ட மட்டத்திலே அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அடுத்த கட்ட மாணவர்களுக்கான வலையமட்ட போட்டிகள் அடுத்த வாரம் தான் நடைபெற இருக்கின்றது. எனவே இந்த மாணவர்கள் இருவரும் அந்த வலையமட்ட போட்டிகளிலும் வெற்றி பெற்று நமது பாடசாலைக்கு சாதனையை பெற்று தர வேண்டும் என்று நாங்கள் அவர்களை வாழ்த்துவதோடு இந்த வேளையில் 2 மாணவர்களை முன்னுக்கு அழைத்து நிற்கின்றேன். நிதர்சன், மாணவன் கஜீபன். இந்த 2 மாணவர்களுக்குமான வாழ்த்துக்களையும் கௌரவிப்பை நிகழ்த்துமாறு நமது பாடசாலை உப அதிபர் திரு டோன் போஸ்கோ சார் அவர்களை அன்போடு அழைத்து நிற்கின்றேன். இரு போட்டிகளிலும் இந்த 2 மாணவர்களும் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். தொடர்ந்தும் நடைபெற இருக்கின்ற ஏனைய போட்டிகளில் இவர்கள் தங்களுடைய புத்தாக்க செயற்பாட்டிலே வெற்றி பெற வேண்டும் என்று அன்போடு வாழ்த்து இருக்கின்றோம். உலாவரும் ஒலி வாங்கி